முடிச்சு மேலே இருக்குல்ல, எடுத்து மாட்டி விடுப்பாத. அது வெறும் சர்டிஃபிகேட் இல்லை, என் வாழ்க்கையோட ஒரு முக்கியமான அத்தியாயத்தோட கடைசி பக்கம். எல்லாருக்குமே அவங்க காலேஜ் லைஃப்ங்கிறது ஒரு கோல்டன் டேஸ் தான். அப்படி ஏன் கோல்டன் டே ஆரம்பித்தது ஆகஸ்ட் 20, 2019. இளமையெனும் பூங்காற்று பாடியது ஓர் பாட்டு, ஒரு பொழுது ஓர் ஆசை, சுகம் சுகம் அதிலே ஒரே சுகம். இளமையெனும் பூங்காற்று பாடியது ஓர் பாட்டு, ஒரு டே டிசெக்ஷன் டைம் ஆச்சுடா, வாடா போலாம்டா. செக்ஷன் போகிறோம், டிஸ்டிங்ஷன் வாங்குறோம். எனக்கெல்லாம் கெடா வரனாலே பயமாக இருக்குடா. ப்ரோ நான் கெடார பக்கத்துல கேக் கேட்டேன் ப்ரோ. ஃபஸ்ட்டு ஒரு வாடா. இந்த ஷூ இல்லாதவனா வெளியே அனுப்புங்க. ஏன் நீ சேவ் பண்ணிட்டு வர மாட்டியா? ஏன்டா மேனுவல் இல்லாமல் வருவியா? அவன் மட்டும் கரெக்டாக வந்திருக்கான் போலேடா. கெடாவரை பார்த்தோன்னே மயங்கி விழுந்துட்டான்டா. ப்ரோ நான் கெடார பக்கத்துல கேக் கேட்டேன் ப்ரோ. ப்ரோ எதுவுமே தெரிய மாட்டேங்குது ப்ரோ, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களா? ப்ரோ இப்போ பாருங்க, ஹெச்டி குவாலிட்டியில் தெரியும். ஏ சூப்பர் ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. இருக்கட்டும் இருக்கட்டும். யாரா அவன் திருப்பி வச்சு பார்த்துட்டு இருக்கான்? யார் அவன் தலைகீழ வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான்? குத்துனா வலிக்குமோ? என்ன எல்லாரும் குத்திக்கிட்டு இருக்காங்க? நம்மளை குத்திடுவோமா? இன்னும் இவனை குத்திட்டு இருக்கான், தூக்கிடுவோமா? நேரத்தமும் சிவப்பாவே இருக்கேடா. என்னடா இங்க இந்த ஸ்லைடை காணோம்? ஒரு இவன் எடுத்துருப்பானோ? ஐயோ கண்டுபிடிச்சிட்டானோ? இவனே தான். சாரி. ஹலோ, என்னையா?
ஒன்று தான் இடிச்சிட்டு நீ பேசாரு போயிட்டு இருக்க. அதான் சாரி சொல்லிட்டேன்ல. சாரி சொன்னால் போதுமா? அப்போ நவீன் சார் 2 பூரி சொன்னா போயிடுவியா? என்ன இப்படி மறைக்கிறா? இப்போ பார்க்குறேன்டா எவன் எடுக்கிறானே. சரி வெயிட் வெயிட் வெயிட், எங்க நம்ம ஆட்டக்கார தம்பி? இப்போ ஓகேவா? இந்த ஆர்பிசி கவுண்ட் மட்டும் தப்பாக வந்துருச்சுடா. ஏண்டா மைக்ரோஸ்கோப்பே தப்பா வச்சுட்டு ஆர்பிசி கவுண்ட் தப்பா வந்துருச்சுங்கிற? தம்பி டேய் இங்க வாங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஏன் நீ மிஸ் பண்ண மாட்டியா? சாரி சார். குட் மார்னிங் சார். ஏண்டா ஜூனியர்ஸ் தான்டா நீங்கள் சேவ் பண்ண மாட்டீங்களா? சார் நாளைக்கு பண்ணிடுறேன் சார். சார் நான் இன்னைக்கே பண்ணிடுறேன் சார். டேய் இவங்க தானே அந்த ட்ரையோ, எங்கடா அந்த 3வது ஆள்? சார் அவன் இப்பயும் ஸ்டடியால தான் சார் இருக்கான். டாப் 5 சொல்கிறா. சார் எங்கள் பேட்சில் யாரும் அப்படி இல்லை சார். டீ நம்ம 22 இல்லைடா 19 சார் சார் ஆமாம் சார் நிறைய இருக்காங்க சார். ரொம்ப ஆர்வமாக இருக்கியே. சரி சொல்லு கேட்போம். ஏய் கம்டா. என்னதான் சீனியர்ஸ் எங்களை ரேக் பண்ணாலும் அவங்க எங்களை எக்ஸாம் டைமில் பார்த்துக்கிட்ட மாதிரி வேறு யாராலையும் பார்த்துட்டு இருக்க முடியாது. எப்படியோ ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சிட்டோம். செகண்ட் இயர்ல இருந்து காலேஜ் ஏன் கண்ட்ரோலுக்கு வந்தது? குட் மார்னிங் சார். நான் தாடி சேவ் பண்ண மாட்டியா? சாரி சார், பண்ணிடுறேன் சார். எந்த இயர்ரா? சார் ஃபர்ஸ்ட் கிளினிக்கல் சார். ஏன் கூட்டு போட மாட்டியா? சார் இந்த போட்டுறேன் சார். ஸ்டெப் டவுனில் கேஸ் இருக்குது, போயிட்டு ஓகே சார். என்னடா செகண்ட் இயர் ஹனிமூன் ப்ரீன்லாம் சொன்னாங்களேடா, இங்கே வந்து கேஸ்லாம் எடுக்க சொல்கிறாங்க. என்ன பண்ண போகிறனோ? செகண்ட் இயரில் காலேஜ் எங்கள் கண்ட்ரோலெல்லாம் வரல. ஆனால் தேர்ட் இயரில் எங்களை கேபினட் சீனியர்ஸ் ஆக்க எங்கள் 22 பேட்சில் வந்தாங்க. எங்கள் பேட்ச் நேம் ஃபஸ்ட் இயர்லேயே நாங்கள் பார்த்து நடத்தணும்னு ஆசைப்பட்ட ஈவெண்ட்டை நாங்கள் நடத்துறதுக்கான வாய்ப்பு எங்களுக்கு கிடச்சிது. அந்த நாளும் வந்தது. என்னாச்சுடா? யூனிட் கண்ட்ரோல். நாங்கள் டிம்ஸோட நிறுத்தலை. ஹாஸ்டலில் எங்களால் முடிஞ்ச மாற்றங்களை பண்ணோம். அப்படி நாங்கள் பண்ணது அச்சோ டைம் ஆச்சு. போஸ்டிங் போகணுமா?
ஃபைனல் இயர் ஆச்சு, போய் தான் ஆகணும். ஐயோ, மட்டிக்கினாரு ஒருத்தரு, இவரை காப்பாத்தணும் கத்துரு. ரோட்டு கடை குருமா, திரும்பி உனக்கு வந்து அச்சுது பாரு கருமா. வாஷிங் பவுடர் நிறுமா, கொஞ்சம் வாய சுவையும் பொத்துக்கிட்டு இருமா. ஓ நிலைமையத்தான் நினைச்சு சிரிமா. ஐபிஎல் கப்பு நான் வாங்கி தரேன் லாலிபப்பு சப்பு. அப்போ இப்படி இருந்த நீ இப்போ இப்படி ஆயிட்ட, ரொம்ப மாசு காட்டினவன் இப்போ ஃபியூஸ் போயிட்ட. மட்டிக்கினாரு ஒருத்தரு, இவரை காப்பாத்தணும் கத்துரு. டேய் அது உங்களுக்கு சொன்னா புரியாதுடா. எனக்காச்சும் ஃபைனல் இயரில் 4 சப்ஜெக்ட், உங்களுக்குலாம் ஃபைனல் இயரில் 6 சப்ஜெக்ட். மட்டிக்கினாரு ஒருத்தரு, இவரை காப்பாத்தணும் கத்துரு. என்ன சாப்பாடு இல்லையா? சரியோ, டீ ஆச்சு குடிக்க போகலாம். ஹலோ சார், 2 minutes சார். இந்த மாதிரி நாங்கள் சாப்பிடாத நாட்கள், தூங்காத நாட்கள் நிறையா இருந்துச்சு. இதெல்லாம் எதுக்காகன்னா